ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயாவின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்முடைய தியான வார்த்தையாக எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஆண்டவர் அருளுகிற நன்மைகள் உண்டு. அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கிரியைகளுக்குரிய பலனை தருகிற ஆண்டவராக நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற வைக்க ஆண்டவர் செய்கிற கிரியைகளையும் பார்க்கிறோம். தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகளை அனுப்புகிறார். அநேக சந்தர்ப்பத்திலே நாம் பலவிதமான துக்கமான, கண்ணீர் உள்ள, பிரச்சனை உள்ள, ஏமாற்றம் உள்ள, துன்பமுள்ள செய்திகளை கேட்டு நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் என்று ஆண்டவர் ஒரு தைரியம் ஊட்டுகிற, ஒரு பலப்படுத்துகிற, நம்முடைய பயத்தை நீக்குகிற ஒரு நல்ல செய்தி இன்றைக்கு இந்த கால வேளையில் நமக்கு தருகிறார். தேவனிடத்திலிருந்து வருகிற செய்தி அது மேன்மையான செய்தியாக இருக்கும். மறுநடத்திலிருந்து ஒரு செய்தி வரும், பின்பு வேறொரு செய்தி வரும். ஆனால் தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு செய்தி வருமானால் அந்த செய்தி நிரந்தரமான செய்தி, அது மகிமையான செய்தி. வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், எரேமியா என்ற ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு முறை சாலமோனுடைய அரசாட்சியிலே செம்மையானவனாக இருந்தான். தெளிவுள்ள ஒரு வாலிபனாக அவன் காட்சி அளித்தான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் திறமையுள்ளவனாக இருந்தபடியினாலே அவனுக்கு சில பொறுப்புகளை சாலமன் கொடுத்திருந்தான். ஆனால் அற்பமாக எண்ணப்பட்ட அவன் சாதாரண ஒரு வாலிபனாக இருக்கும்போது சாலமனுடைய அரசாட்சி சாலமனுக்கு பின்பு ஆண்டவர் 2ஆக பிரித்ததாக வேத சரித்திரத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது அகியா என்ற ஒரு தீர்க்கதரிசி மூலமாக தேவனுடைய ஒரு செய்தி எரேமியாவுக்கு வந்து, யூதாவை தவிர மற்ற அனைத்து கோத்திரங்களுக்கும் அவன் ராஜாவாக மாறுவான் என்ற ஒரு செய்தி வந்த போது அவனுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எரேமியா ஆட்சிக்கு வந்த பின்பு யூதாவை பகைத்தது மாத்திரமல்ல, தாவீதனுடைய அரசாட்சிக்கு விரோதமாக, சாலமோனுடைய மகனாகிய ரெகொபெயாமுடைய ஆட்சிக்கு விரோதமாக ஆண்டவரை ஆராதிப்பதிலும் தெய்வீகத்திலும் விரோதமான காரியங்களை அவன் நடப்பித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே தேவன் அவனுடைய மகனை அடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவனுடைய மகன் பிழைப்பானா என்று அறிந்து கொள்ளும்படி எரேமியாம் தன்னுடைய மனைவியை அங்கே அந்நிய ஸ்திரீயை போல சீலோவில் இருக்கிற அகியாவிடத்தில் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அகியாவுடைய வாசலுக்கு முன்பாக வருகிறதற்கு முன்பாகவே ஆண்டவர் அகியாவுக்கு சொன்னார், எரேமியாவுடைய மகன் அபியா பிழைப்பானா என்று கேட்கும்படிக்கு இப்பொழுது எரேமியாவுடைய மனைவி அந்நிய ஸ்திரீயை போல வந்திருக்கிறாள். எனவே அவளுக்கு நீ சொல்ல வேண்டிய செய்தி இவைகள் என்று ஆண்டவர் சொல்ல, அந்நிய ஸ்திரீயை போல இங்கே அகியாவிடத்தில் வந்த போது அங்கே அவன் செய்தியை சொல்லுகிறான். ஆண்டவர் என்னை ஒரு செய்தி அவனுக்கு சொல்லும்படி அனுப்பினார். உன்னுடைய மகன் அவன் மரித்து போவான் என்ற செய்தியை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது எச்சரிப்பின் செய்தி. தேவனிடத்தில் நேசம் வைத்திருக்கிற ஒரு ராஜா, தேவனை நேசிக்க வேண்டிய ஒரு மனிதன் தேவனை விட்டு விலகின போது உண்மை இல்லாததற்கும் நன்றி இல்லாததற்கும் தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமாய் செயல்பட்டதனாலே ஒரு எச்சரிப்பின் செய்தி வந்தது. கால வேளையிலே உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுகிறார். நன்மைக்கு நாம் உரியவளாக இருப்போமானால் நன்மையான செய்தி வரும். நன்மையை பெற்று அனுபவித்த நாம் நன்மை விட்டு விலக நாம் ஆரம்பிப்போமானால் அது எவ்வளவு வேதனையான ஒரு காரியமாக இருக்கும். இந்த துச்செய்தி கேட்டு கலங்கி இருக்கிறீர்களா? உங்கள் வழிகளை சுவைப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நன்மை உண்டாகும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, எதிரியை கலங்க செய்கிற ஒரு செய்தியை குறித்து 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலும் 19ஆம் அதிகாரத்திலும் அசீரியா ராஜாவுடைய சேனை தலைவனாகிய ரப்சாக்கை மூலமாக அங்கே ஒரு செய்தி எசேக்கியா ராஜாவுக்கும் யூத மக்களுக்கும் வந்தது. ஆனால் அந்த நேரத்திலே அந்த செய்தியை கேட்ட எசேக்கியா ராஜா ஆண்டுடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறார். ரப்சாக்கேயனுடைய செய்தி என்ன? நான் இந்த ஜனத்தை அடிமைப்படுத்துவேன், நான் இந்த ஜனத்தை கொன்று போடுவேன், ஆண்டவர் கட்டளையிட்டார் என்ற ஒரு பொய் செய்தியோடு அவன் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டுடைய ஆலயத்தில் போய்
அங்கே அழுது ஜெபித்த போது ஆலயத்தில் எசேக்கியா ராஜாவும் யூத மக்களும் ஆண்டவரிடத்தில் அபயமிட்ட போது ஏசாயா மூலமாக ஒரு செய்தி வந்தது. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களிலே அவன் ஒரு செய்தியை கேட்டு அவன் தன் நாட்டுக்கு திரும்பி போவான். அருமையானவர்களே, ஆண்டோட ஜனத்தை பயமுறுத்தின போது ஆண்டோட ஜனங்களுக்கு ஒரே ஒரு கேடகம், ஜெபம் என்கிற கேடகத்தை எடுத்துக்கொண்டார்கள். அவர் தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபித்த போது ஏசாயா மூலமாக ஒரு செய்தி வந்தது, எதிரி கலங்கி போய் பின்னிட்டு போவான் என்று. இன்றைக்கு யாரோ ஒருவர் உங்களை கலங்க செய்கிற ஒரு செய்தியோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நீங்களும் ஏதோ ஒரு செய்தியை கேட்டு பயந்து கண்ணீரோடு இருக்கிறீர்கள் அல்லவா? பயப்படாதீர்கள். ஆலயத்தில் அழுகிற சத்தத்தை கேட்கிறார். தனி அறையிலே நீ ஜெபித்து ஆண்டவரிடத்தில் அபயமிடுகிற செய்தியை ஆண்டவர் கேட்கிறார். உனக்கும் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு. நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே தேவன் நமக்கு அனுப்பும் நல்ல செய்திகளை நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த அதிகாரத்திலே நாம் படிக்கும் போது ஆண்டவர் நல்ல செய்திகளை அனுப்புகிறார். ஆண்டவருடைய செய்தி அது விசேஷமானது. தூரத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு உண்மையான நல்ல செய்தி எனக்கு வராதா என்று நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமாக விடாய்த்த ஆத்மாவுக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதலான ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். எசேக்கியா ராஜாவுக்கு செய்தி வந்தது, நீர் பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். ஆனால் நடந்த காரியம் என்ன? சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு ஜெபித்தார், அவர் பிழைத்தார். 15 ஆண்டுகள் கூடுதலாக கிடைத்தது. உங்களுக்கு ஒரு செய்தி, வியாதியின் மத்தியில நீ பிழைக்க மாட்டாய், நீ எழும்ப முடியாது, நீ சுகமாக முடியாது, இனி உன் வாழ்க்கை முடிந்ததென்ற செய்தியோடு கூட இந்த செய்தியை நீங்கள் கவனித்துக் கொண்டிருப்பீர்கள். பயப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல, நீதிமானுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். எசேக்கியா ராஜாவுக்கு அற்புதம் செய்த தெய்வம் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். எரேமியாவின் புத்தகம் 51ஆம் அதிகாரத்தினுடைய 46ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே உலகத்தில் ஏற்படுகிற செய்திகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்திகளால் நீங்கள் பயப்படாமல் இருங்கள். ஒரு வருஷத்தில் ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு இடத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும், ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான் என்று செய்திகளை குறித்து நாம் கடைசி கால செய்திகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த கடைசி காலங்களிலே செய்திகள் வித்தியாசமாக நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்ன செய்தி கேட்கிறோம்? இயற்கை மாற்றம் என்ற செய்தியை கேட்கிறோம், யுத்த செய்திகளை கேட்கிறோம், பஞ்ச செய்தியை கேட்கிறோம், பொருளாதார பாதிப்பு என்ற செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். செய்திகளுக்கு மேல் செய்தி, கொள்ளை நோய் என்ற செய்தியை கேட்கிறோம், எலிஜரம் என்று கேள்விப்பட்டோம், பன்றி காய்ச்சல் என்று கேள்விப்பட்டோம், தொடர்ந்து மாற்றங்கள் வருகிறது, குரங்கு காய்ச்சல் என்று கேள்விப்படுகிறோம். செய்திகளுக்கு மேல் செய்திகள் வித்தியாசமாக மாறும்போது நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த கடைசி காலம் கேட்கும் செய்திகளுக்கு ஒரு முடிவுண்டு, ஒரு மாற்றம் உண்டு. இன்னொரு செய்தி கேட்க போகிறோம், அது ஆண்டவர் மத்திய வானத்தில் வரப்போகிறார் என்ற செய்தி. இன்றைக்கு அருமையானவர்களே, யுத்த செய்திகளையும் கலங்க வைக்கிற பயமுறுத்துகிற நோயின் செய்திகளையும் கேட்டு நாம் பயந்து கொண்டிருக்கலாம். பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் அளிக்கும் நன்மைகள் உங்களுக்கு உண்டு என்று ஆண்டவர் ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். நான் நீதிமானுக்கு பலன் கொடுப்பேன். இரண்டாவதாக, கிரியைகளுக்கு நான் பலம் தருவேன். எரேமியா 31:16 அழுகை நீங்கும்படிக்கு 2 நாளாகும் 15ஆம் அதிகாரங்களிலே கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று ஆச்சரியப்படும்படியான ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறார். மூன்றாவதாக, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வைக்கும் தேவன் என்ற அந்த வார்த்தையில படிக்கிறோம். இன்றைக்கு கை கிரியைகளிலே பலன் இல்லாமல் உங்களுக்கு பிரயாசங்களை பாதிக்கப்படுகிற நிலைமைகள் இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேள்விப்பட்ட செய்தியை நான் மாற்றி நீதிமானாகிய உங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? நோயின் செய்தியை மாற்றப் போகிறார்,
நீங்கள் கடைசி காலங்களில் கேள்விப்படுகிற செய்திகள் நடுவிலே ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். உலகத்தில் நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகள் ஒருவேளை பயமுறுத்துகிற செய்தியாக இருக்கலாம். ஆனால் எதிரி கலங்கப் போகிறார். உங்களுக்கு விரோதமான தீமை செய்த கிரியைகள் ஆண்டவர் ஒரு முடிவை கொடுத்து ஆண்டவர் எதிரியை கலங்கப் போகிற ஒரு செய்தியை கட்டளையிடப் போகிறார். இன்றைக்கு எச்சரிப்பின் செய்திகளை நீங்களும் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தாழ்த்தி ஜெபியுங்கள். ஆண்டவர் நீதிமானுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஜெபமனுமா, எங்களால் ஆண்டவரே இந்த நாளிலே நீதிமானுக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்கள் என்று சொன்னி ஒரு நல்ல செய்தியோடு காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அந்த செய்தி அவளை மகிழ்ச்சியாக்கட்டும், அவள் கண்ணீரெல்லாம் துடைக்கட்டும், அவளுடைய வியாதியெல்லாம் நீக்கும், அவள் பரவசம் அடைய செய்யும், அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எங்கிருந்த எதிரிகள் அவளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்களோ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் நல்ல செய்தி சொல்லுகிறேன். வியாதியின் செய்திகள் நீங்கி சுகமாக்குதலின் நீடித்த ஆயுளின் செய்தியை நீர்களுக்கு கொடுப்பீராக. அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறதற்காக நன்றி. ஒரு வெளிச்சம் வீசுகிறதற்காக நன்றி. ஒரு மகிழ்ச்சியின் பரவசத்தை காண செய்கிறதற்காக நன்றி. நல்ல வியாதிகளை நீக்கி நல்ல ஆரோக்கியத்தை இப்பொழுதே கட்டளை இடுவீராக. அதிசயங்களை காணப்பண்ணும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.